இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அக்னிபாத் ஸ்கீம்லேருந்து அக்னிவீர் வாயு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இதில் வந்து கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது தெரிஞ்சது ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 13 to 22 February 2025 நம்ம அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். இதில் காஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து என்னென்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து மெரிட் பேசிஸில் தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற யாராவது இன்ஃப்ளூயன்சர் வச்சு நம்ம ஜாப் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாதுன்னு ஒரு காஷன் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் 10, 12 அந்த அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இந்த அக்னிபாத் ஸ்கீம் மூலிமா அக்னிவீர் வாயு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. இது மாதிரி மிலிட்ரி வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்மேரிடாக நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சின்ன வயசு ஒரு 19, 20 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து ஈஸியாக நீங்கள் போனீங்கன்னா 23, 25க்கு அப்புறம் வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அங்கே ஒர்க் பண்ணதுக்கான கிரெடிட் வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட், பாக்ஸிங், பேஸ்கெட் பால், சைக்கிள் போலோ, சைக்கிளிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அண்டு ஹேண்ட்பால், ஹாக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதில் வந்து கபடி, ஸ்விம்மிங், ஷூட்டிங், வாலிபால் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 13 Feb 2025 காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock 22 Feb 2025 க்ளோஸ் ஆயிரும். இந்த வெப்சைட் அக்னிபாத் வாயு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்லி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் இவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாள் கேப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது வந்து இந்த கமிஷன்ட் ஆஃபீஸர், பைலட்ஸ், நேவிகேட்டர்ஸ், ஏர்மேன் இதுக்கெல்லாம் இவங்க வந்து செலக்ட் பண்ணல. இது இல்லாத போஸ்ட்டுக்கு தான் செலக்ட் பண்ணுறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து 3 July 2004 to 3 January 2008 இந்த கேப்பில் பிறந்த எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறக்கு. ஸோ இந்த ஏர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அன்மேரிட் மேனாக இருக்கணும். இப்போ வந்து இந்த பீரியட் 4 வருஷம் பீரியடில் வந்து நீங்கள் ஒரு வேளை மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை வந்து வெளியெடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏர்மேன் போஸ்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்மேரிடாக இருக்கணும். உங்களுக்கு சேலரியும் அதிகம். அதே நேரம் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகும்போது நல்ல ஒரு பேக்கேஜான ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு தருவாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மெயினாக நீங்கள் 10th +2 நீங்கள் முடிச்சிருக்கலாம். இந்த ஒரு காம்பினேஷனில் முடிச்சிருக்கோங்க இது அப்ளை பண்ணலாம். அதாவது 50% மார்க் அண்ட் 50% மார்க் இன் இங்கிலீஷ் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும் மினிமம். இல்லை நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எந்த மேஜரில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 2 years நீங்கள் வந்து வொக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வொக்கேஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் மினிமம் வந்து 50% மார்க் வந்து இங்கிலீஷ்லேயும் மற்ற அக்ரிகேட் சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வந்து தன்னோட கண்ட்ரியை வந்து ஜூனியர், சீனியர், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் லெவலில் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டியில் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் ஸ்டாண்டர்டாக 5th place இந்த ஜூனியர் நேஷ்னல் காம்படிஷன் அதில் வந்து நீங்கள் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி இன் சீனியர் நேஷ்னல் காம்படிஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூனியர், சீனியர் நேஷ்னல் காம்படிஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஒரு ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் இல்லைன்னா கேலோ இந்தியன் நேஷ்னல்ஸ் இதில் கண்டக்ட் பண்ணுற நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து கிரிக்கெட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பிசிசிஐ ட்ராஃபீஸு, ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி, அண்டர் 19, அண்டர் 23, ரஞ்சி ட்ராஃபி, டுலீப் ட்ராஃபி, தேதா ட்ராஃபி அண்ட் ஹையர் பார்ட்டிசிபேஷன் இவங்க எல்லாம் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதர் தேன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் டிசிப்ளினில் இருக்கவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மெடல், பார்ட்டிசிபேஷன், ரெப்ரசன்டிங் இந்தியா அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நேஷ்னல் ரேங்கிங் எவ்வளோனா 50th ரேங்க் வரைக்கும் வந்து 10M ஏர் பிஸ்டல் ஆர் 10M ஏர் ரைஃபிள், 10M ஏர் ரைஃபிள், 3P 25M ரேபிட் ஃபயர் பிஸ்டல் இவங்க எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம். மினிமம் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கான அப்ரோப்ரியேட் வெயிட் இருந்தால் போதும். மினிமம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வர விஸ்பர் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். டென்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் வந்து குட் ஹெல்த்தில் இருக்கணும். அடுத்து விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஹெல்த், ஜெண்டர், நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. பாடி டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா பாடி டேட்டோ பர்மனெண்ட்டான பாடி டேட்டோஸ் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ வந்து ஒன்லி சீக் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்னால் அவங்க வந்து ஹேர் க்ரோத் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சீக்கிசம் அந்த சைடு இருக்க கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அந்த பாடி டேட்டோ சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் மந்த்லி பார்த்தீங்கன்னா 30,000 தராங்க. அதே செகண்ட் இயரில் 33, தேர்ட் இயரில் 36,500, ஃபோர்த் இயரில் 40,000 உங்களுக்கு வந்துடும் கையில். இப்போ இன்ஹேண்ட் சேலரி மந்த்லி நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 21,000, செகண்ட் இயர் 23,100, தேர்ட் இயர் வந்து 25,550, ஃபோர்த் இயர் வந்து 28,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ ரிமைனிங் சேலரியில் என்னாச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபண்டு மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 9,000 ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு வந்து மந்த்லி இவ்வளோ ஆட் பண்ணும். அது வந்து ஒரு 9,000. ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பர் மந்த் 18,000 வந்து உங்களுக்கு சேவிங்ஸில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இயர் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டு, தேர்ட் இயர் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டு, ஃபோர்த் இயர் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட். டோட்டலாக சம் பண்ணால் ஃபோர்த் இயர் நீங்கள் முடிக்கும்போது 5 lakhs ப்ளஸ் 5 lakhs உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 lakhs உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் சேலரி மந்த்லி நீங்கள் சேலரி வாங்குறது இல்லாமல் நீங்கள் ரிலீவ் ஆகும்போது ஒரு 10 lakhs வந்து அமௌண்ட் கையில் வாங்கிட்டு வரலாம். ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து அசம்பிளி வந்து நீங்கள் அவுட் சைடு எக்ஸிட் கேட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நியூ டெல்லி அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான் பார்க்குறாங்க. அடுத்து செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரையல்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின். எந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினோ அது சம்மந்தப்பட்ட ட்ரையல்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இது நடக்கும். அடுத்து தேர்ட் டே ஒன்று, ஃபோர்த் டே ஒன்று, டாக்குமெண்டேஷன் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 17 மார்ச் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 7 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் வந்து 10 புஷ்அப்ஸ் இருக்கணும், 10 சிட்டப்ஸ் அண்ட் 20 ஸ்குவாட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே நீங்கள் எடுத்து முடிக்கணும். அதாவது 1 minute நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. நீங்கள் டைரெக்டாக அக்னிபாத் வாயு அந்த வெப்சைட் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து 4 years கேம்ப் போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் 12th முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, டிப்ளமோ முடிச்சிருக்கேன், இப்போ நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.